ஹாய், நம்ம இப்போ வந்து ஷோரூம் போயிருக்கோம். யாருக்குன்னா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வண்டி எடுக்கலாம் அப்படின்னு வந்தோம். எல்லோரும் எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டி நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. வண்டியோட ரேட் தான் இதுவும் வந்துச்சு. ஆனால் இவர் ஓட்டி பார்த்துட்டு, இல்லை இது நம்மளுக்கெல்லாம் அவ்வளோ தூரம் ஒரு 120 கிலோமீட்டர் டெய்லி போயிட்டு போயிட்டு வரணும், அவ்வளோ கிலோமீட்டருக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, யமகாவுக்கு போய் அங்கே டெஸ்ட் பண்ணோம். ஏதோ எஃப்சிட்டா ஏதோ சொன்னார், அது ட்ரை பண்ணோம். அதுவுமே கொஞ்சம் ஷேக் ஆகுது, ஓட்டுறக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னார். சரி, ஹோண்டாவில் யூனிகார்ன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோண்டாவில் போய் யூனிகார்னுக்கு எல்லாம் பார்த்துட்டோம். அதுவும் ஓட்டி பார்க்குறப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் இன்ஜின் ப்ராப்ளம் மட்டும் வரும்னு வெளியே எல்லோரும் சொன்னாங்க விசாரித்தப்போ. அதுலேயே ஒரு நியூ லான்ச் ஹோண்டாவில் விட்டுருந்தாங்க, SP2 என்னமோ சம்திங், எனக்கு தெரில கரெக்டாக. அந்த வண்டி விட்டுருந்தாங்க. இதில் எது எடுக்கலான்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. கடைசியில் அவரோட மைண்ட் செட்டு வண்டியே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டார். இது எது எடுக்கலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஆனால் கண்டிப்பாக நான் அவருக்கு இன்னொரு வண்டி வாங்கி கொடுக்கத்தான் போகிறேன். ஏன்னா அவர் பேக் பெயினில் ரொம்ப கஷ்டப்படுறாரு. பாய் பாய்.